இட்ஸ் மண்டே. காலையில் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் போதே பெரும்பாலும் எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். என்னைக்காச்சும் வந்து ரைஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை காய் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சமைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு பொரியல் தேவைப்பட்டனால கோஸ் பொரியலுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் கபோர்ட்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக குப்பை வந்து கலெக்ட் பண்ணுறவர் வந்து ஓல்டு க்ளோத்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து கலெக்ட் பண்ணிப்பார். ஸோ இந்த வாட்டி அவரே கேட்குறாரு, ஏதாவது பழைய துணி இருந்தால் எடுத்து வைங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டீக்ளட்டர் பண்ணின்னு. ஸோ இந்த டீக்ளட்டரிங் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரிஸ்காக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பண்ணவே முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த துணிகளை வந்து எடுத்து ஓரம் கட்டும் போது ஐயோ இது யூஸ் பண்ணலாம், இது தேவைப்படும் அப்படின்னு தான் நமக்கு தோணுமே தவிர நம்ம அந்த துணியை யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். சேம் டைம் அதை வந்து வெளியிலையும் யாருக்கும் கொடுத்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி தான் கபோர்டில் வந்து மோஸ்ட்லி நிறைய துணிகள் வந்து சேர்ந்து போயிருக்கும். ஸோ இந்த வாட்டி மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் கேட்ட மாதிரியே எல்லா துணிகளும் எடுத்து பேக் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். பட் செஞ்சுட்ருக்கும் போது பாதியிலே மைண்டுக்கு என்ன கேடு வந்துச்சோ தெரியல, எடுத்துக்கிட்ட வேலையை ஃபுல்லாக முடிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி வேலையில் இந்த மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல் ஒர்க்குமே அப்படியே நின்றுடும், எனக்கும் நின்று